ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு தமிழில் 10th வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தேர்ட் லெசனில் கவிதை பேரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மலைப்போட்டு கடாம் அப்படின்ற ஒரு நூலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது நம்ம வந்து இது வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நூல் வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, இது வந்து நம்ம லைன் பை லைனாக நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா. லைன் பை லைனாக படித்து ஒவ்வொரு லைனுக்கான ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் டீட்டெயில். ஓகேங்களா. நூல் வெளினா மலைப்படுக்கடாம். இதனுடைய வேறுபெற என்ன, இதனுடைய அடிகள் எத்தனை, இது வந்து 10 பாட்டு எந்த இதில் வந்து வருது. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அதுக்கான பாட்டை நம்ம படிச்சுட்டு லைன் பை லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நூல் வெளிக்கு போகலாம். ஓகேங்களா. இப்போ மலைப்படுக்கடாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுலேருந்து வருதுன்னா, ஓகேங்களா, அதாவது 17 மேல் கணக்கு நூல்களில், ஓகேங்களா. 17 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த மலைப்படுக்கடாம். இந்த 17 மேல் கணக்கு நூல்கள்னு எடுத்துக்கிட்டால் நாம் வந்து நம்ம 2 வகையாக பிரிப்போம். அது என்னதுன்னா 10 பாட்டு, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 8 தொகைன்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்படுக்கடாம் எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா இந்த 10 பாட்டில் வரக்கூடியது ஒன்று தான் இந்த மலைப்படுக்கடாம். ஓகேங்களா. இந்த மலைப்படுக்கடாம் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. கூத்தர் ஆற்றுப்படை. ஓகேங்களா. கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது வந்து அழைப்போம். இந்த கூத்தர் ஆற்றுப்படை, இந்த ஆற்றுப்படைனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா, அதாவது வறுமையில் வாடிய புலவன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருக்காரு. வறுமையில் வாடிய புலவன் வந்து பார்த்திங்கன்னா மன்னனிடம் சென்று பரிசில் பெற்று வரும்போது, ஓகேங்களா, பரிசில் பெற்று வரும்போது அவனை மாதிரியே இருக்கிற இன்னொரு புலவர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வறுமையில் வந்து வாடிட்டு இருக்காரு. வரும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. யாருன்னா பரிசில் பெற்ற புலவனும் பரிசில் பெறாத புலவனும், அதாவது வறுமையில் வாடிக்கொண்டிட்டு இருக்க புலவனும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. அப்படி வந்து சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன பண்ணாரோ, ஓகேங்களா, இவர் வந்து என்னென்ன பாதை வழியாக சென்று மன்னரிடம் சென்று புகழ்கள், அதாவது பரிசில் வந்து வாங்கிட்டு வந்தாரோ அதற்கான வழிகள். ஓகேங்களா. இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரியான மரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு அப்புறம் அந்த ஊரில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னர்கிட்ட போய் நீங்கள் பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பாட்டு மாத்திரம் தான் இது. ஓகேங்களா. அதாவது இந்த புலவனை வந்து பார்த்தீங்கன்னா புலவனுக்கு வழி சொல்லி மன்னனிடம் அனுப்பி அவனுடைய வந்து பரிசில் வந்து பெற செய்தல் தான் இதனுடைய டோட்டல் கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ நாம் இவர் வந்து எப்படியெல்லாம் வழி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஆற்றுப்படைனா ஆற்றுப்படை நூல்கள் வந்து நம்ம என்னென்னு பிரிப்போம்னா ஆறு கூட்டல் படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். ஆறு அப்படின்னா நம்ம என்னன்னா வழி என்ற அர்த்தம். படைனா படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அதாவது வழிப்படுத்துதல். ஓகேங்களா. பரிசில் பெற்ற புலவன் வந்து பார்த்தீங்கன்னா பரிசில் பெறாத புலவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போனால் உங்களுக்கு வந்து பரிசில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை காட்டி விடுறது தான் இதனுடைய ஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம பாட்டு பார்க்கலாம் பாருங்கள். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. ஓகேங்களா. அன்று அவன் அசையினா அவன்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசையினா என்ன சொல்ல வராங்கன்னா இலைப்பாரி. ஓகேங்களா. இலைப்பாரி. ஓகேங்களா. அன்று அந்த இடத்தில் இலைப்பாரி அல் சேர்ந்து அல்கி. ஓகேங்களா. அல் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா இரவுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அல்லுன்னா இரவு. ஓகேங்களா. அல் சேர்ந்து இரவில் சேர்ந்து தங்குங்கள், அதாவது இரவில் சேர்ந்து, அல்கினா தங்குதல். ஓகேங்களா. தங்குதல். இரவில் வந்து சேர்ந்து தங்குங்கள். ஓகேங்களா. அன்று வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பாரி. ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பாரிட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தங்குங்கள். அல் என்றால் இரவு, இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இரவு சேர்ந்து, அல்கி என்றால் தங்குதல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஏறி ஒல் இனர் கடும்பொடு மலைந்து. ஓகேங்களா. கன்று ஏறினா, ஓகேங்களா, இந்த இடத்துல கன்று வந்து பார்த்தீங்கன்னா கணக்கணவென்று. ஓகேங்களா. கணக்கணவென்று நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. கணக்கணவென்று எரிகின்ற ஒல் இனர்னா பூங்கொத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. பூங்கொத்து, அதாவது கன்றுனா நெருப்பு வந்து எப்படி கணக்கணக்கான எரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இனர்ன்றது என்னதுன்னா பூங்கொத்து. ஓகேங்களா. அந்த மாதிரி எரிகின்ற நெருப்பு போல் இருக்கிற அந்த பூவை எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, அந்த பூவை வந்து கடும்போடுனா, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றம். ஓகேங்களா. சுற்றத்தாரோனா உறவினர்கள் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. சுற்றத்தாரோடு
மலைந்து ஓகேங்களா. சுற்றத்தாரோடும் சேர்த்து எல்லோரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க ஓகேங்களா. அதாவது என்னதுன்னா ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல தங்கி ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அசையினா இலைப்பாரிட்டு இரவு வந்து சேர்ந்து தங்குங்கள் ஓகேங்களா. ஸோ இரவு வந்து சேர்ந்து தங்குங்கள் கணக்கனவென்று எரிகின்ற நெருப்பு போல இருக்கிற பூங்கொத்தை ஓகேங்களா. அந்த இனர்னா பூங்கொத்து, ஸோ எரினா நெருப்பு ஓகேங்களா. கணக்கனவென்று இருக்கிற பூங்கொத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸோ சுற்றத்தாரோடு, கடும்போடுனா சுற்றத்தார் ஓகேங்களா. சுற்றத்தாரோடு ஓகேங்களா. ஸோ அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேந்த செயலை ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேந்தனா சிவந்த ஓகேங்களா. சேந்தனா ஸோ சிவந்த செயலை. செயலைன்றது பார்த்திங்கன்னா இது என்ன குறிக்குதுன்னா ஸோ அசோக மரம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அசோக மரத்தை வந்து குறிக்கக்கூடியது தான் செயலை ஓகேங்களா. சேந்தனா சிவந்த பூக்களை உடைய ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவந்த பூக்களை உடைய அசோக மரம். செப்பம்னா வழின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ செப்பம்னா வழி ஓகேங்களா. ஸோ போகினா செல்லுதல் ஓகேங்களா. போகினா செல்லுதல் என்று அர்த்தம். ஸோ செப்பம்னா வழி என்று அர்த்தம். சேந்தனா சிவந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செயல்னா அசோக மரம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா சிவந்த பூக்களை உடைய அசோக மரம் வழியாக சென்று ஓகேங்களா. சிவந்த பூக்களை உடைய அசோக மரம் வழியாக செல்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அலங்குன்றது என்னதுன்னா அதாவது அலங்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அசைதல் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ அசைதல். எது அசைதல்னா ஸோ மூங்கில் ஓகேங்களா. ஸோ கலை என்றால் என்ன அர்த்தம்னா ஸோ மூங்கில் என்று அர்த்தம் ஓகேங்களா. ஸோ கலைனா மூங்கில் ஓகேங்களா. ஸோ நரலும்னா ஸோ ஒலிக்கும் ஓகேங்களா. நரலும்னா ஒலிக்கும். ஸோ ஆரிப்படுகர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுமையான பாதையை வந்து குறிக்குது ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆரினா அருமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படுகர்னா பல்லான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம சேர்த்து நம்ம பொருள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுமையான பாதை ஓகேங்களா. ஸோ கடுமையான பாதை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸோ அலங்கு கலை நரலும். அலங்குனா ஸோ என்னது நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அசைது ஓகேங்களா. ஸோ என்ன அசைதுனா ஸோ மூங்கில் அசைந்து ஒளியை வந்து எழுப்புது ஓகேங்களா. அதாவது மூங்கில் அசைந்து ஒளி எழுப்புகிற ஓகேங்களா. ஸோ மூங்கில் அசைந்து ஒளி எழுப்புகிற அந்த கடினமான பாதையில் ஓகேங்களா. அந்த கடினமான பாதையில் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி. சிலம்புனா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ சிலம்புனா என்னது மலை ஓகேங்களா. சிலம்பு அடைத்திருந்தனா அடுத்திருந்த சிலம்பு மலையை அடுத்திருந்த ஓகேங்களா. ஸோ அடைத்திருந்தனா ஸோ மலையை அடுத்திருந்த பாக்கம் ஓகேங்களா. ஸோ நம்ம ஊர் பேர் வந்து நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ பாக்கம்னா என்னதுன்னா ஸோ பட்டினம்னா ஸோ பெரிய ஊர்னு சொல்லுவோம். பாக்கம்னா சிறிய ஊர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ சிறிய ஊர் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மலையை அடுத்து இருந்த ஓகேங்களா. ஸோ மலையை அடுத்து இருந்த பாக்கம்னா சிறிய ஊர் பக்கம் எய்தினா ஸோ அடைந்து சிறிய ஊரை அடைந்துருங்க ஓகேங்களா. சிறிய ஊரை போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல சொல்ல வராங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம லைனாக பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவன் அசையி ஓகேங்களா. அந்த இடத்துல ஸோ இலைப்பாரி கொள்ளுங்க ஓகேங்களா. அல் சேர்ந்து இரவு வந்து சேர்ந்து தங்கி கொள்ளுங்கள். அல்கினா தங்குதல்னு சொல்லிட்டோம். ஸோ அல்னா இரவுன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. அன்று சேர்ந்து தங்குங்க சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கணக்கனவென்று எரிகின்ற நெருப்பு போல இருக்கின்ற பூங்கொத்துகளை ஓகேங்களா. இணையர் என்பது வந்து பூங்கொத்து. ஸோ சுற்றத்தாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். சுற்றத்தார்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹஸ்பண்டு ஓகேங்களா. ஸோ ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஓகேங்களா. ஸோ பசங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து அணிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த நெருப்பு போல இருக்கிற அந்த பூங்கொத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேந்தனா சிவந்த செயலை ஓகேங்களா. செயல்னா அசோக மரம். சிவந்த பூக்களை உடைய அசோக மரம். செப்பம்னா வழி ஓகேங்களா. அந்த சிவந்த பூக்களை உடைய அசோக மரம் வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதற்கு பின்னாடி என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ ஓகேங்களா. ஸோ கலைனா மூங்கில் அசைந்து ஒளி எழுப்புகின்ற அந்த கடுமையான பாதையில் ஓகேங்களா. அதாவது கலைனா மூங்கில், நரலும்னா ஒலிக்கும், அலங்குனா அசைந்து, மூங்கில் அசைந்து ஒளி எழுப்புகின்ற அந்த கடினமான பாதையில் ஓகேங்களா. ஸோ கடுமையான பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலம்பு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை அடுத்திருந்து ஓகேங்களா. ஸோ மலையை அடைத்திருந்தனா ஸோ மலையை அடுத்திருந்த ஓகேங்களா. அடுத்திருந்த பாக்கம்னா ஸோ சிறிய ஊர் ஓகேங்களா. சிறிய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடைந்துருங்க ஓகேங்களா. அந்த சிறிய ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. எய்தினா அடைந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா.
அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த ஊருக்கு வந்து வந்தாச்சு, அந்த ஊரில் போய் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லி அனுப்புகிறாரு. ஓகேங்களா, அது என்னதுன்னா நோனா செருவின் வலம்படு நோன்தாள். ஓகேங்களா, ஸோ தாள் என்றால் என்னென்னா ஸோ முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வலம்படு தோல் அப்படின்னா என்னதுன்னா, வலம்படு தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெற்றி பெறுதல். ஓகேங்களா, ஸோ வெற்றி பெறுதல். ஓகேங்களா, எப்போதும் வெற்றி கொள்ளுதல். சிறு என்றால் போர். ஓகேங்களா, சிறு என்றால் போர். இது நோனா ஸோ ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து. ஓகேங்களா, சாரி எப்பொழுதும். ஓகேங்களா, ஸோ எப்பொழுதும் தன்னுடைய தொடர் முயற்சிகளெல்லாம் ஸோ வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். ஓகேங்களா, மான விரல்வேல். விரல்வேல்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரை குறிக்கிறதுனா நன்னன். ஓகேங்களா, அதாவது எப்பொழுதும் தன்னுடைய தொடர் முயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெற்றி கொள்கின்ற. ஓகேங்களா, ஸோ எப்பொழுதும் தன் தொடர் முயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போர்களில் வந்து வெற்றி கொள்கின்ற மான விரல்வேல். விரல்வேல் என்னென்னா ஸோ நன்னன். ஓகேங்களா, ஸோ நன்னன்னா இந்த இடத்துல மன்னனை வந்து குறிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ வைரியம். வைரியம் வந்து பார்த்திங்கன்னா கூத்தரை வந்து குறிக்குது. ஓகேங்களா, வைரியம் வந்து பார்த்திங்கன்னா கூத்தரை வந்து குறிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல போய் அவங்க ஊர் பக்கம் போயிட்டாங்க. ஊர் பக்கம் போய் என்னங்க சொல்கிறாங்கன்னா ஸோ எப்பொழுதும் போரில் வந்து தன்னுடைய முயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெற்றி கொள்கிற. ஓகேங்களா, ஸோ வளம்படு நான் வெற்றி கொள்கிற. ஸோ தாள் என்றால் முயற்சி, சிறு என்றால் போர் என்ற அர்த்தம். ஸோ தோணுன்னா எப்பொழுதும். ஓகேங்களா, ஸோ எப்பொழுதும் தன்னுடைய முயற்சிகளிலால் போர்களில் வெற்றி பெறுகின்ற மான விரல்வேல். விரல்வேல்னா ஸோ நன்னன். ஓகேங்களா, நன்னனுடைய வைரியம் எனினே. வைரியம் எனினா ஸோ கூத்தர். ஓகேங்களா, நன்னனுடைய கூத்தர் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னது உடனே ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நும் இல் போல் நில்லாது. ஓகேங்களா, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நும் இல்லைன்னா ஸோ உங்களுடைய இல்லம். ஸோ உங்களுடைய இல்லம். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய இல்லம் போல். ஓகேங்களா, ஸோ இல்லம் வந்தால் ஸோ இல்லம் போல் நில்லாது. ஓகேங்களா, ஸோ நில்லாது நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, உங்கள் வீட்டில் எப்படியும் நீங்கள் போகிறீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே உரிமையிட நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டில் நீங்கள் போகலாம்னு புக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளவீர் போல கேளாது கெளி. ஓகேங்களா, கிளவீர் போல கேளாது கெளினா ஸோ உறவினர் போல். ஓகேங்களா, ஸோ கிளவினா ஸோ உன்னத்தில் உறவினர்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ உறவினர் போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உங்களுடன் வந்து பழகுவாங்க. ஓகேங்களா, உறவினர் போல் உங்களுடன் வந்து பழகுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்கள் சேட் புலம்பு அகல. ஓகேங்களா, சேட் புலம்பு. இந்த இடத்துல சேட் புலம்புலாம் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ சேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீண்ட. ஓகேங்களா, ஸோ நீண்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தனிமையில். ஓகேங்களா, ஸோ புலம்புனா ஸோ தனிமை. ஓகேங்களா, ஸோ தனிமையில். அகலைனா துன்பம் அகலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ துன்பம் அகலை உங்களுடைய சோர்வு வந்து அகலை. ஓகேங்களா, ஸோ நீண்ட தூரம் தனிமையில் வந்து இருக்கிற உங்களுடைய துன்பம் அல்லது சோர்வு அகலை வந்து பார்த்திங்கன்னா இனிய சொற்களை வந்து கூறுவாங்க. ஓகேங்களா, துன்பம் அகலை இனிய. ஓகேங்களா, ஸோ இனிய கூறினா இனிய சொற்களை வந்து கூறுவர். ஓகேங்களா, இனிய சொற்களை கூறுவர் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சேட்னா நீண்ட, புலம்புனா ஸோ தனியாக. ஓகேங்களா, ஸோ அகலைனா உங்களுடைய துன்பம் தீர. ஓகேங்களா, உங்களுடைய தனிமையில் வந்து அந்த சோர்வு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனிய சொற்களை வந்து அவங்க கூறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பருவு குறை புளிந்த நெய்கண் வேவை. ஓகேங்களா, ஸோ நெய்கண் வேவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவைனா வெந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நெய்கண்னா நெய்யில் வெந்தது. ஓகேங்களா, நெய்யில் வெந்த மாமிசம். ஓகேங்களா, ஸோ நெய்யில் வெந்த மாமிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ குருவுக்கண். ஓகேங்களா, ஸோ குருணை அளவு உள்ள. ஓகேங்களா, ஸோ குருணை அளவு உள்ள இரடி. இரடினா ஓகேங்களா இந்த இடத்துல என்ன சொல்ல வரோன்னா திணை. ஓகேங்களா, குருணை அளவு உள்ள. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கண்ணா குருணை, இரடினா திணை, பொம்மல்னா சோறு. ஓகேங்களா, குருணை அளவு உள்ள திணை சோறு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பெருகுவீனா நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, சேட் புலம்பு அதாவது நீண்ட தூரம் வந்து களைப்பு ஸோ நீங்கிறதுக்காக ஸோ இனிய சொற்களை வந்து அவங்க கூறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பருவக்குறை பெரிய அளவில் நெய்யால் வேக வைத்த. ஓகேங்களா, ஸோ நெய்யால் வேக வைத்த அந்த மாமிசத்தை. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு மாமிசத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ குருவுக்கண் இரடி பொம்மல்னா சோறு, இரடினா ஸோ திணை, குருவுக்கண்ணா ஸோ குருணை அளவு உள்ள. ஓகேங்களா, குருணை அளவு உள்ள திணை அரிசி சோறை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த சொல்லும் பொருளை பார்த்துட்டு ஒரு டைம் அப்படியே நம்ம ஃபுல்லாக
ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ அசையினா ஸோ இலைப்பாரி ஓகேங்களா. ஸோ கடும்புனா சுற்றம், ஆறினா அருமை, வைரியம்னா கூத்தர், இரடினா திணை, அல்கினா ஸோ தங்கி, நரலும்னா ஒலிக்கும், படுகர்னா பள்ளம், ஸோ வேவைனா வெந்தது, பொம்மல்னா சோறு ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் இதனுடைய டோட்டலாக என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ பகலில் வந்து ஸோ இலைப்பாரிட்டு ஸோ இரவில் வந்து 2 பேர் சேர்ந்து தங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவந்த பூக்களை உடைய அசோக மரங்களை உடைய சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் வந்து செல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை வந்து சென்றடைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே போன உடனே அங்குள்ளவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யாருன்னு ஓகேங்களா. ஸோ வீட்டுக்கு அது ஊரில் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பகைவரை ஓகேங்களா, பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னன் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போல அவர்களுடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். அவங்க வந்து யாருன்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் ஒரு உறவினர் போல தான் உங்களோட பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடந்து வந்திருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய துன்பம் தீர மாதிரி இனிய சொற்களை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெய்யில் வந்த மாமிசத்தின் பொரியலையும் ஓகேங்களா. ஸோ அதாவது நெய்யில் வேக வச்ச மாமிசத்தினோட பொரியலையும் திணை சோற்றை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவாக கொடுக்காங்க ஓகேங்களா. அதை சாப்பிட்டு நீங்கள் ஸோ தெம்ப போய் நீங்கள் மன்னர்கிட்ட வந்து பாடி நீங்கள் பரிசில் பெற்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவரை நாடி வருகின்ற புலவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் வந்து சொல்லி வந்து வழி அனுப்புகிறார் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் ஓகேங்களா. இந்த ஆற்றுப்படை என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர் வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை ஓகேங்களா. ஸோ நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நீயும் போய் இந்த மாதிரி நீயும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படுத்துதல் அதாவது நல்வழிப்படுத்துதல் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஸோ நூல்வெளியில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 10 பாட்டு நூல்களில் ஒன்று ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது வந்து 10 பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 17 மேல் கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா. அதாவது 17 மேல் கணக்கு நூல்களில் ஸோ 2 டைப்பு ஓகேங்களா. அதுதான் ஒன்று 10 பாட்டு, ஒன்று 8 தொகை ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த 10 பாட்டில் ஒரு பாட்டு தான் என்னதுன்னா மலைபடுகடாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா கூத்தர் ஆற்றுப்படை ஓகேங்களா, கூத்தர் ஆற்றுப்படை ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஸோ கூத்தர் ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்காங்க, மலைபடுகடாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஸோ மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் ஓகேங்களா. ஸோ மலைபடுகடாம் என்னத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ மலையை வந்து பார்த்திங்கன்னா ஸோ யானையாக வந்து ஸோ உருவகம் செஞ்சு மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதற்காக இதுக்கு வந்து மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. ஸோ அடுத்து குறுநில மன்னனை அதாவது நன்னன் என்ற குறுநில மன்னன் ஓகேங்களா. ஸோ அதாவது இது வந்து யாரை பற்றி பாடியிருக்குன்னா ஸோ பாண்டிய மன்னனான நன்னனை பற்றி தான் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பாடியிருப்பார். யாருன்னா பெருங்குன்று கௌசிகனார் ஓகேங்களா. பெருங்குன்று கௌசிகனார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவர் வந்து பாண்டிய மன்னனான நன்னனை பற்றி வந்து பாடியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த ரணிய முட்டத்து ஓகேங்களா. ஸோ ரணிய முட்டத்துன்றதுன்னா ஸோ பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைகளும் ஒரு சில ஊர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரணிய முட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஸோ பெருங்குண்டு ஓகேங்களா. ஸோ அந்த ஊரில் இருந்து இருக்கிற பெருங்கௌசிகனார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நன்னன் பற்றியான பாண்டிய மன்னனை பற்றியான பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து பாடுறார் ஓகேங்களா. ஸோ அந்த பாட்டு தான் அந்த மலைபடுகடாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாட்டை நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ மலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்போவுமே பெருசாக தானே இருக்கும் ஓகேங்களா. ஸோ மலை வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ கூத்தடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்போவுமே பெருசாக கூத்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கூத்தடிக்கும் போது எப்போவுமே பெருசாக தான் கூத்தடிக்கணும், அதனால் ஸோ பெருங்கௌசிகனார் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன சிறப்பு ஓகேங்களா, இதோட வேறு என்ன சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்களிலேயே ஓகேங்களா, ஆற்றுப்படை நூல்களிலே மிகவும் பெரிய நூல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் எதுனா
இந்த கூத்தராற்றுப்படை ஓகேங்களா. ஏன்னா இதனோட அடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 583 அடிகள் வந்து கொண்டது ஓகேங்களா. ஸோ நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஆற்றுப்படை நூல்கள்னு எடுத்துக்கிட்டாவே பெரிய நூல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கூத்தராற்றுப்படை ஓகேங்களா. இதில் சிறிய நூல் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ முல்லைப்பாட்டு ஓகேங்களா. ஸோ முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10 பாட்டு நூல்களிலே மிகவும் சிறிய நூல் வந்து கேட்டாங்கன்னா ஸோ இந்த முல்லைப்பாட்டு. ஸோ பெரிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸோ கூத்தராற்றுப்படை ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் வந்து இது புத்த சமய மாநாடு வந்து படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. கிமுல 483 ஓகேங்களா. ஸோ கிமு 480 ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நடக்கும். ரெண்டாம் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 383 வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட ஒரு 100 ஆட் பண்ணிக்க, 483 ஒரு 100 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 583 ஓகேங்களா. அப்போ இது வந்து அந்த புத்த சமய மாநாடோட நீங்கள் கொண்டு போய் லிங்க் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து நீங்கள் 2 இன்சிடென்ட் எல்லாமே 383 483 ஸோ ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடு நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா இது எப்போவுமே கண்டிப்பாக மறக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கான தலைவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா, அதாவது ராஜகிரகத்தில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ராஜகிரகத்தில் நடந்திருக்கும். ரெண்டாவது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வைசாலியில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது மாநாடு வைசாலியில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஜாத சத்துரு ஓகேங்களா. இங்கே செகண்ட் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ காலசேகன். ஸோ இங்கே 2 பேர் தான் இது வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ ராஜகிரகத்தில் ஃபஸ்ட்டு மாநாடு, செகண்ட் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வைசாலி ஓகேங்களா. ஸோ இது வந்து 483 383 அதோட ஒரு 100 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 583 வந்து பார்த்திங்கன்னா ஸோ கூத்தராற்றுப்படையோட அடிகளோட எண்ணிக்கை ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.